கில்லி படம் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு ஹிட்டான மூவி, பம்பர் ஹிட், சூப்பர் ஹிட், மெகா ஹிட். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். நம்முடைய திரிசா, நம்முடைய விஜய், பிரகாஷ்ராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஸோ அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா யாரை மெயினா வச்சு கதை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிஷாவை வச்சு. ஐ மீன் திரிஷா வந்து கடத்திட்டு போறாரு பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் கிட்ட இருந்து திரிஷாவை விஜய் வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் லவ் ஆகுது. திரிசாவை தேடி பிரகாஷ்ராஜ் வாராரு. திரிசாவை கடைசியில கூட்டிட்டு போறாரா. ஸோ இதான் வந்து கில்லி படத்துடைய ஒரு கதை. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது, மூவியை பார்க்கும்போது அந்த படத்துல வந்து கதைகள் அந்த மாதிரி போனாலும் பிராக்டிக்கலா பார்க்கும்போது கில்லி படத்துல திரிசா வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய தவறுகள் அவங்க மேல இருக்கும். ஸோ அது என்னென்ன தவறுகள், அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல நீ தொடங்கியிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வேற கண்டென்ட் இல்லை, வேற பேசுறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் இல்லை. ஆனால் இது வந்து என்கிட்ட ரொம்ப நாளாகவே அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு, திரிசா இப்படி பண்ணால் இந்த படம் இப்படி ஆகிருக்கும், இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அப்படி எனக்கு தோணுச்சு, அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் தெரியுமா, நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. வீடியோஸை ஒரு 150-200 பேர் பார்க்குறீங்கன்னா ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை. தமிழில் சொன்னால் புரியலையோன்னு நினைக்கிறேன். இவன் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். இஃப் யூ லைக் மை வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ கிளிக் ஆன் தி பெல் ஐகான் டு கெட் யூ நோட்டிஃபிகேஷன்ஸ். புரிஞ்சுதா? என்னை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டார்டிங்கில் கில்லி படத்தில் வந்து விஜய் வந்து எதுக்கு போகிறாரு, மதுரைக்கு மேட்ச் விளையாட போகிறாரு. மேட்ச் விளையாட போறவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல வச்சு பிரகாஷ்ராஜ் வந்து திரிஷாவை கடத்திட்டு வரும்போது காப்பாத்துறாரு. அது யாரா இருந்தாலும் காப்பாற்றணும். ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில ஒரு பொண்ணுக்கு ஒரு தீங்கு நடக்கும்போது நம்ம அதில் போய் தட்டி கேட்கணும், காப்பாற்றணும். ஸோ அதான் விஜய் வந்து பண்றாரு, பண்ணிட்டாரு, காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவளை வந்து கார்ல வச்சு கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபைட் சீன் வரும். ஃபைட் சீன் வரும்போது அவங்க கையில சர்டிபிகேட் எல்லாம் இருக்கும். இவங்க சர்டிஃபிகேட்டை பிடிக்காம தண்ணியில நீந்தி போகும்போது சர்டிஃபிகேட்டை வந்து கீழே போடுவாங்க. அவங்க கை தவறு கீழே விழும். ஒரு சர்டிஃபிகேட்டை கூட கிளியரா வச்சிருக்க முடியல திரிசாவுக்கு. ஸோ இதை அவங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு அந்த படத்துல. அதே கையில ஒழுங்கா வச்சிருந்தாங்கன்னா விஜய் வந்து எதுக்காக மறுபடியும் உள்ள போறாரு, அங்க எதுக்கு சண்டை பிடிக்கிறாரு. ஸோ அது ஒரு சீன். அதுல வந்து திரிசா பண்ண மிஸ்டேக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல வச்சு விஜய் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ தேடும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து திரிசாவை அந்த ஜிப்சி வண்டிக்குள்ளாடி வச்சு, ஐ மீன் அந்த பிளாக் கலர் வண்டிக்குள்ள வச்சு கொண்டு போவார். அப்போது என்ன சொல்லுவாருன்னா அவளை வந்து பேக் சைடில் போட்டு ஒரு டார்ப்பா போட்டு மூடி போட்டிருப்பாரு. திரிசா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிக்னலை தாண்டி போகிறதுக்கு முன்னாடியே எழும்பி காட்டி கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க கிட்ட. ஸோ இது வந்து திரிசா பண்ண 2வது மிஸ்டேக் அந்த படத்தில். இந்த மாதிரி அது படத்துக்கு தான் இருந்தாலும், படத்துடைய கதையாக இருந்தாலும் பிராக்டிக்கலா பார்க்கும்போது திரிசா பண்ண தப்பு தானே. அவங்க விஜய் சொல்றத வந்து கரெக்டா அவங்க கேட்கல. நீ அந்த வண்டிக்குள்ளே இரு, ஓப்பன் பண்ணாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பண்ணது வந்து 2வது மிஸ்டேக். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுவாருன்னா நீ உள்ளாடியே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஆனா திரிசா என்ன பண்றாங்க, அவங்க தங்கச்சி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வருவாங்க. வெளியில வந்து எல்லாருக்கிட்டையும் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து திரிசா வந்து பண்ணுவாங்க. இது திரிசா பண்ண 3வது மிஸ்டேக் கில்லி படத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா திரிசா வந்து ஒரு சீனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எஸ்டிடி பூத்துக்கு நைட்டு வந்து ஃபோன் பண்ண போவாங்க. ஃபோன் பண்ண போகும்போது விஜயோடைய அப்பாவை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சு கொடுப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு தெரியாது. ஐ மீன் அது ஒரு தப்பு தான். என்ன பண்ணியிருக்கணும், நைட்டு வந்து வெளியில் போகாமல் இருந்திருக்கணும். விஜய் வந்து வெளியிலேயே போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்காம நைட்டு வெளியில போனதும் இல்லாம விஜயுடைய வீட்டுக்கு விஜயோட அப்பா போலீஸ்காரரையே கூட்டிட்டு வந்து காட்டி கொடுத்துட்டாங்க மொத்தமாகவே. அடுத்து கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த அவரு காரப்பொரி சாப்பிடணும் அப்படின்னு திரிசா சொல்றாங்க. ஸோ திரிசா சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதையும் கேட்காம
அவருக்கு ப்ரெசன்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அவருக்கு ஏற்கனவே டைம் ஆகுது மேட்ச்சுக்கு. அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும். திரிஷாவுக்கு ஃப்ளைட் லேட் ஆகும். அதை கூட பார்க்காம அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரப்பரி சாப்பிட்ற கேப்பில் வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து திரிஷா பண்ண மிஸ்டேக். இதை வந்து மிஸ்டேக்காக பார்க்கணுமா இல்லை படத்தோட ஒப்பிட்டு பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஹியூமனாக இருந்து பார்க்கும்போது திரிஷா பண்ணது வந்து தப்பு. விஜய் வந்து இந்தந்த கண்டிஷன்ஸ், உனக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நீ என்ன பண்ணக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அதையும் மீறி திரிஷா பண்ணது வந்து தப்பு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது அவங்க படத்துக்காக பண்ணணும்னு சொல்லும்போது படம் வைஸாக பார்க்கும்போது அது கரெக்ட். நார்மலாக பார்க்கும்போது விஜய் சொன்னதை கேட்காம உனக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது எதுக்கு நீ வெளியில் போகிற அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது திரிஷா பண்ணது தப்பு. ஸோ இதுதான் கில்லி படத்தில் திரிஷாவுடைய மிஸ்டேக்ஸ். திரிஷா மிஸ்டேக்ஸ் இல்லை, டேரக்டருடைய மிஸ்டேக்ஸ். அதான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.